ஹலோ. அடுத்த நியூஸ் என்னோடது. ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரம் வந்தால் எப்படி டயத்தை பாஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு ஷாப்பாக நுழைஞ்சேன். இந்த ஷாப்பில் நுழைஞ்ச ஷூ விலையை பார்த்தா மினிமமே 10,000 ரூபா சொல்கிறான். சரி, அடுத்த ஷாப்பை பார்த்து நான் பாட்டு நுழைஞ்சுட்டேன். சரி, ஏதோ இருக்கு போல இருக்கு, நம்ம பார்க்கலான்னு. அது வந்து நாய்க்கான ஷாப்பு. என்னை பார்த்தோன்னே இம்மீடியட்டாக உள்ளே விட்டுட்டான். ஏன்னா வீட்டில் நிறையா கத்திரம் போல இருக்குது. அதனால் நாய்க்கான ஷாப்பு. இங்கேயும் வந்து விலையெல்லாம் ரொம்ப கம்மி இல்லை, தான் ஏகப்பட்டது. 2,000 ரூபா மினிமம். சரி, அடுத்தது ஐ டிசைனில் போய் ஒரு பர்ஸ் வாங்கலான்னு பார்த்தா அதுவே 4,000 ரூபா போட்டிருக்கோம். ஏகப்பட்ட விலையாக இருக்குது. சரி, ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு ப்ரெசண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா மினிமம் ப்ரைஸ் 10,000. அந்த ஓனர் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிளைண்ட்டு நம்பரை கொடுங்க பேசுகிறேன்னு. நான் ஏதோ டிஸ்கவுண்ட் கேட்க போகிறேன்னு நினச்சிட்டு, இல்லை சார் நம்பர்லாம் எங்ககிட்ட இல்லைன்ட்டான். அடுத்தது இது வந்து இதுவும் ஒரு லேடிஸ் ஷாப் தான், பேக் ஷாப்பு. உள்ளே நுழைஞ்சேன். அப்புறம் வந்து விலையெல்லாம் கேட்கல. நல்ல வேலையாக யாரும் என்கிட்டயே வரல. அப்புறம் சரி, இது ஃப்ரீயாக போகிற இடம், இதுக்குள்ளே நுழையலான்னு பார்த்தா இதுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு போட்டிருக்கான். சரி, இங்கேயும் நம்ம நுழைய முடியாது போல இருக்கு. அடுத்தது என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் இது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த பாடி ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சேன். பாடி ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சோடனே ஒரு லேடி வந்து சிரிச்சுட்டே, உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா. இல்லைம்மா, சும்மா தான் பார்க்க வந்திருக்கேன். என்ன உடனே ஓடி போயிட்டா. எங்கே போனான்னே தெரியல. டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருக்கான் 50%. பட் விலையை வந்து 150% ஏற்றிட்டு டிஸ்கவுண்ட் கொடுப்பான் போல இருக்கு. இது ஏதோ ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ்னு போட்டிருக்கு. இதில் என்னென்னா வாசனை கும்முன்னு வருது. இந்த ரோட் சைட் ஷாப்பில் போட்டிருக்கு வாசனை மாதிரி. பட் அது உள்ளுக்குள்ளார எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இங்கேயும் விலையெல்லாம் போடல. ஆனால் அவன் இது எல்லாமே டெஸ்டிங் தான் போல இருக்கு. இங்கே வந்து அதுக்கு அடுத்தது ஏதோ இந்த ஷாப்புக்குள்ளே நான் நுழையலை. அப்புறம் இது ஜுவல்லரி ஷாப்பு. பார்த்தாலே பயமாக இருக்குது. அந்த காலத்து லேடி. இந்த ஜுவல்லரியை போட்டு யார் வெளியில் போகிறான்னு தெரியல. ஆனால் ஹோப்ஃபுல்லாக கடையை வச்சுருக்கான். இதுக்குள்ளார நுழைஞ்சுட்டேன் நான் பாட்டில். சரி, நமக்கு ஏதாவது ஒரு பேண்ட் ஷர்ட்டு பார்ப்போன்னு. உடனே கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்க சொன்னான், சார் இது வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ்னா. சரி, அதை விட்டுட்டு இந்த பக்கம் ஏதாவது இருக்கா, இந்த பக்கத்தில் ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் ஒரே ஃபாரின் பிராண்டாக இருக்குது. குழந்தைக்கு எதாவது வாங்கலான்னாலும் வாங்க முடியாது போல இருக்குது. இதெல்லாம் வந்து மார்க் அண்ட் ஸ்பென்சர்னு போட்டிருக்கான். அப்புறம் இங்கே வந்து லக்கோஸ்டே, அது கேட்கவே வேண்டாம், ஏகப்பட்ட விலையாக இருக்கும். நம்மளால் முடிஞ்சது சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. போட்டிருக்க விலையை பார்த்தா தலை சுற்றும். ஸோ இதோட இந்த நியூஸ் ரீலை முடிச்சுக்கிறேன். இனிமேட்டு யாராவது புதுசாக எதாவது போடணுன்னா எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் போடுறேன். இது கொஞ்சம் பரவாயில்ல, சுமாராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்ப்போம்.